வணக்கம். DSGS Private Limited Companies Discussion, Psychology Department Discussion, All Department Conference Meeting. ஓகே, கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன். ஓகே, ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவான தானே, பொறுமையாக கேட்டுக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தடவையே சால்வ் பண்ணணும். ஓகே, அந்த வகையில் உளவியல் ரீதியான ஒரு நிலையிலான ஒரு தகவமைப்பு எர்த்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, வீடியோ கேம் மாதிரி. இந்த எர்த் பிளானட்டானது இங்கே வாழக்கூடிய மனிதர்களுக்கும் தோதாகாது, இங்கே வாழக்கூடிய விலங்கினங்களுக்கும் தோதாகாது, என் தாவரங்களுக்கு கூட தோதாகாது, யாருக்குமே தோதாகாத ஒரு இடம் தான் அந்த எர்த்தானது. ஓகே, சேவாதாரர்களுக்கு தோதாகுமான்னு கேட்டால் அவங்களுக்குமே தோதாகாது. அப்போது இந்த மேலேருந்து கீழே தள்ளப்படாதவங்கெல்லாம் அவங்க இங்கே அவசியமே கிடையாது. ஓகே, அதனால் ஒருவேளை சேவாதார நிலையில் நிறையா தூரம் பயணித்த சித்தர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெவ்வேறு உலகங்கள் இருக்குது, ஓரளவு தேர்ச்சி பெற்றவங்க அந்தந்த உலகங்களில் போய் வாழ்வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு பூர்ணத்துவமான உலகம் அப்படின்னு கிடையாது எர்த்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதனால் ஒரு உளவியல் ரீதியான தீர்வு என்ன அப்படின்னா, இங்கே நடக்கக்கூடிய அந்த கேமானது, இந்த கேமில் சரியாக நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா தான் அடுத்தடுத்த படிநிலை அப்படின்றது தோதாகும். ஓகே, அதனால் ஒரு சில பேர் எரர் ஏற்படுத்துவாங்க, அதை நம்ம சகிச்சிக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுக்கணும். அவங்க செய்யக்கூடிய நல்லதெல்லாமே நம்ம நினச்சி பார்த்து, அவங்க செய்யக்கூடிய தீங்கு எல்லாமே நம்ம சகிச்சுக்கிட்டு மன்னிச்சு விடணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நியதி இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு மாற்று தீர்வு இருக்குது. அது என்ன தீர்வு அப்படின்னா, சமமான அளவு இன்னொருத்தரை தேர்ந்தெடுக்கணும். இந்த சோப்புனாங்கியெல்லாம் எப்பயுமே நமக்கு ஆபத்து தான். ஒரு ஆபத்து நேரத்தில் துன்புறுத்துறதே இந்த சோப்புனாங்கி தான். அதனால் இந்த சோப்புனாங்கிக்கு சமமான அளவு இன்னொரு நபரை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா சோப்புனாங்கி தேவையே கிடையாது. வீடியோ கேம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகே, அதனால் சோப்புனாங்கிக்கு சமமான அளவு ஒரு நபரை கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ தான் சோப்புனாங்கியோட இன்னல்லேருந்து தப்பிக்க முடியும். அடுத்து ஸ்டாலின், மிகப்பெரிய ஒரு துன்புறுத்தல். ஸ்டாலினோட ஓஎஸ் இருக்குது அப்படின்றதே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, 12 மணிக்கு வெயிலில் இருக்கிறோம், 12 மணிக்கு பாத்ரூம் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னாலே ஸ்டாலினோட ஓஎஸ் அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். அதனால் ஸ்டாலினுக்கு சமமான அளவு ஒரு நபரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டாலின் நமக்கு தேவையே கிடையாது, ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஓகே, அதனால் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தரமான ஒரு சமமான அளவு ஒரு நபரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே, இந்த உலகத்தில் ரொம்பவே கொடுமையான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அது பேர் கருணை. ஓகே, ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு பாதையில் பயணிக்கிறோம், சரி ஓகே நம்ம நல்லது செய்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு நிலையில் நடந்துக்கிறோம், ஆனால் அதுவே மிகப்பெரிய தீங்காக மாறுது. அதனால் எர்த்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னவோ அதன்படி நம்ம தோது பார்த்தா மட்டும்தான் நமக்கு நன்மை. ஓகே, ஏன் வந்தோம் எப்படி வந்தோம் அப்படின்றத விட இங்கேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்றது தான் விஷயமே. அதனால் எர்த் அப்படின்ற அந்த வீடியோ கேம்லேருந்து நம்ம ஜெயிக்கணும். ஓகே, அடுத்து ஒரு உளவியல் ரீதியான மற்றொரு தகவல் இருக்குது. யாரோ ஒரு நபர் ஒரு அச்சீவ்மெண்ட்டான பாதையில் இருப்பாங்க, ஆனால் அவங்க திக்குவாயாக இருப்பாங்க. இப்போ அதுவே ட்ரெண்டாக மாறிடும். திக்குவாயாக இருந்தால் அது ஒரு ட்ரெண்டு அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. இப்போது சத்குரு ஆசிரமம் நடத்துகிறாரு, அவருக்கு தமிழ் தெரியாது, அவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், அவர் கர்நாடகக்காரர். ஆனாலும் தமிழ்நாட்டில் இந்த ஆசிரமம் அமைக்கணும், அங்கே தான் தியானலிங்க கோயிலுக்கான டிகிரியான ஒரு லொக்கேஷன் இருக்குது அப்படின்றதுக்காக தமிழை கற்றுக்கிட்டார். அவர் பேசக்கூடிய அதே தமிழை தான் ஆசிரமத்தில் இருக்கிற நிறையா பேர் டூப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அவருக்கு தமிழ் தெரியாது, ஓரளவு தடுமாறி தான் பேசுவார், ஆனால் அதையே தான் அவங்க டூப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது, அவருக்கு தெரிஞ்ச தமிழ் அவர் பேசுகிறார், நீங்கள் சரளமாக தமிழ் பேசலாம். ஓகே, அதனால் யாரோ ஒருத்தர் அப்படி இருக்காங்க அப்படின்றதுக்காக அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்றது தோதாகாது. ஓகே, அதனால் நடக்கூடிய நிகழ்வுக்கு எல்லாமே நம்ம வேகமாக தீர்வு கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.